another first round match. First round நாலாவது மேட்ச், லாஸ்ட் மேட்ச்சில் இருக்கும். ஒரு தரமான மேட்ச்னே சொல்லலாம். மேட்ச் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா தினேஷ் மெமோரியல் காரைக்குடி வர்சஸ் கல்லல் வெண்புரா. கல்லல் வெண்புரா வந்து பேட்டிங். காரைக்குடி அணியிலிருந்து கல்லல் அணிக்கு ஆளை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டாரு. பாலா சான்ஸ் பாரு. நான் எடுத்து எறதுக்குள்ள இங்கே மறுபடியும் ஒரு ரன் ஓடிட்டாங்க. மொத்தம் 2-2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 bowler கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். செகண்ட் பால், இரண்டாவது பந்து கால் குத்து பந்து இங்கே உள்ளே வந்திருக்கு. அருமையாக வீசப்பட்ட முதல் டாட்டா பதிவு பண்ணிட்டாரு ஜமால். வாய்ப்பில்லை. ஷேக்ல தேர்ட் ஒன். முதல் ஓவர் மூன்றாம் பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல ஆடி இருக்காரு. ஸ்டாப் சிவா. யோர் சிங்கிள். பேட்ஸ்மேன் தான் ஆர்மூம் ஸ்ட்ரைக்ல. அவர் சந்திக்கிற ஃபர்ஸ்ட் ஒன். பாலே அலசி வந்துச்சுங்க. நீங்க நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து போன பால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. இடத்தனி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல. நேர்த்தியான முறையில் ஆஃப் சைட் கட் செய்யப்பட்ட பந்து ஸ்டாப் பண்ணா இங்க குயிக்கா இருந்துட்டாங்க. ஒரு ரிஸ்க் ரன். சிங்கிள். எடுத்துல பாலே போட்டுருக்காங்க. அலசி வந்துச்சு. வீசப்பட்ட பந்து இங்க கோபி விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு ஜமால். வாட் அ டெலிவரி. ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஸ்கோர் 4 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க கல்லல் வெண்புரா. 2 விக்கெட் லூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஜமால். செகண்ட் ஓவர் போடுறாண்டி பவுலர் பாண்டித்துரை. ஃபர்ஸ்ட் ஒன். மேல வச்சிருக்காங்க. மடக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 2 நல்லா த்ரோங்க. பேர் சிக்னல். ஒரு ரன் ஒரு விக்கெட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட்டுங்க. நல்ல ஃபீல்டிங் பிரகாஷ். த்ரோ அடிச்சாரு. ஒரு ரன் ஒரு விக்கெட். ஒரு ரன் ஒரு விக்கெட். தனி பேட்ஸ்மேன் கோகுல் நல்லா திருப்பி இருக்காரு. விக்கெட். மேல 1 பால் சொல்லிருக்காங்க. எடுத்து வந்தாரா நீ பவுலர் எடுத்து ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. இன்னொரு ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பேட்ல எட்ஜ் வாங்கியிருக்கு. அடிக்கப்பட்ட பந்து ஒரு சிங்கிள் அகைன். மிக நேர்த்தியான முறையில் தரைய ஆடி இருக்காரு. மடக்கி அடிக்கப்பட்டு 1 ஒரு சிங்கிள். கடைசி 1. இவான ஏக்கர் எட்ஜ் வாங்கி கீப்பர் கிட்டே வந்துச்சு. ஸோ டாட்டோட இந்த ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க பாண்டித்துரை. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு ஸ்கோர் 8 கல்லல் வெண்புரா. ஸோ அதுக்கான இழந்த விக்கெட் 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ போன ஓவரமே 4 ரன்ல போட்டு கொடுத்துருக்காரு பாண்டித்துரை. 3 ஓவர் போடுறக்காண்டி என்ஜிஓ சிவா வந்திருக்காரு. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஒன். உள்ளே தட்டி விட்டு ஆப்ஷன்ஸ்ல ஒரு சிங்கிள். கேன் பால் வினோட் ஸ்ட்ரைக்ல. எடுத்து வந்து பால்லே போட்டுருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல கீழே வந்துச்சு. ஸோ 2வது பால்ல இங்கே போல்ட் மூலியமா ஒயிட் வினோத் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு என்ஜிஓ சிவா. காரைக்குடி அணியினர் அங்கிருந்து அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் உள்ள வந்திருக்காரு கோனை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெண்டுமே லெக்கில் தான் அடிக்குது. நல்லா போட்டிருக்காரு. லைனை முடிச்சு போட்டிருக்காரு. டாட்டு ஸ்டோன் வர விட்டு கட் பண்ண பார்த்தாரு. இதுவும் டாட்டு. கீழே வந்திருக்கு. டாட்டு 3 டாட்டா பதிவு பண்ணிட்டாரு சிவா. கடைசி 1 ஷாட். ரைட் டு சைடுல எடுத்து அடிச்சாரு. சான்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் போயிச்சான்னு பார்த்தா எஸ் இங்க ஒரு மேக்ஸிமம். ஸோ 3 டாட்டுக்கு அப்புறம் லாஸ்ட் பால் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு கார்த்திக். கொண்டு வந்திருக்காரு. இந்த மேட்ச்ல முதல் 6. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 ஓவரோட ஸ்கோர் 15. கல்லல் வெண்புரா 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிட்டையர்ட் பண்ணி இங்கே வெங்கட் உள்ள வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். 5 பால் 1 ரன்ல தான் போட்டிருந்தார் சிவா. லாஸ்ட் பால்ல ஒரு 6 வந்துருக்கு. ஃபைனல் ஓவர் போகிற பாலா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் கீழே வந்து சிறந்த முறையில் தரைய ஆடிட்டு அடிக்கப்பட்ட பந்து 1 ஒரு சிங்கிள். முயற்சி க்ளோஸ்ல வச்சிருக்காங்க. செகண்ட் ஒன் சிறந்த அஜய் எடுத்துறதுக்குள்ள சான்ஸ் பாரு. இங்கே குயிக்கா இருந்தாங்க. ரன்னிங்ல ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள் மட்டுமே. ரன்னிங் பெட்டிங் த விக்கெட். தேர்ட் ஒன் கீழே வந்துச்சு. பந்து பெட்டிக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இங்கே டாட்டு முறையில் வீசப்பட்ட பந்து டாட் அகைன் பேக் டு பேக் 2 டாட். வாய்ப்பில்லை. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. கடைசி 2.
டாட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாக்ஸ் கன்சிடர் ஆயிருக்கு. வீசப்பட்ட பந்து லாஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காருங்க டாட். அதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்துருச்சு. நல்ல ஒரு பாலா இத்துடன் இந்த நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. 4 ஓவர் முடிவெற்ற வேலையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 5 விக்கெட் இழப்பிற்கு லாஸ்ட் ஓவர் பாலா 3 ரன்ல போட்டு கொடுத்துருக்காரு. நல்ல ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காருங்க. இங்கே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே பேட்டிங் ஃபீல்டிங் உள்ள வந்துட்டாங்க. இந்த மேட்ச்ல என்ன வேணா நடக்கும் பார்ப்போம். 4 ஓவருக்கு ஸ்கோர் 19 ரன் ஆடிருக்காங்க. 20 டார்கெட். லாஸ்ட் ஓவராக பரபரப்பாக இருக்க போகுது. இங்கே பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அங்கே முத்துமணி சைக்கிளையும் நான் சைக்கிளையும் என்ஜிஓ சிவா. பவுலிங் எல்லாம் ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி ஒயிட் வினோத் வந்திருக்காரு. ஓவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் தட்டினாரு. கரெக்டாக வச்சாங்க. இங்கே ரன்னிங்கில் குயிக்காக இருந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள். செகண்ட் பால் அவர் அவுட் ஆனார். திசையில் கட் செய்யப்பட்ட பந்து 1 ஒரு சிங்கிள் அகைன். நல்ல ஒரு தடுப்பு பண்ணி தேர்ட் ஒன் தட்டி இரண்டாவது ரன்னுக்கு ஒரு ஈஸி டபுள் கிடச்சிருக்கு. 2 முத்துமணி பேட்லேருந்து. ஃபோர்த் ஒன் நல்லா போட்டிருக்காரு. முதல் டாட்டா பதிவு பண்ணிட்டாரு ஒயிட் வினோத். ஸ்டெப்ரவுன் பண்ணி போனாரு. சான்ஸ் பாருங்க. டேரக்டா ஸ்டெம்ஸ்லேயே அடிச்சிருக்காருங்க. ரன் அவுட். முதல் விக்கெட் இங்கே கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு பந்து வீச்சு. முத்துமணி ஆட்டம் இழந்து வெளியே. பாலா நியூ பேட்ஸ்மேன். 1 டவுன் பேட்ஸ்மேன். கடைசி ஒரு பால் கீழே வந்திருக்கு. டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காருங்க ஒயிட் வினோத். ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 4 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. தினேஷ் மெமோரியல் 4 ஓட்டங்களை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. காரைக்குடி அணியினர்கள். லோ ஸ்டார்ட். பவுலர் கார்த்திக். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ டாஸ் பாலர் சைடு டு சைடு ஆடி இருக்காரு. தேர்ட் திசையில் மடக்கி அடிக்கப்பட்ட பந்து குயிக்கா வந்தாருங்க பாலுக்கு. நல்ல ஸ்டாப். நல்ல த்ரோ கூட. நல்ல சிங்கிள். பேஸ்ல ஏக்கர்ல எடுத்துட்டு வந்தாரு. டாட் ரூமெட்டுக்கு வாய்ப்பில்லை. ஒன் இதுவும் டாட்டுங்க. அடுத்தடுத்து 2 டாட்டா பதிவு பண்ணிட்டாரு கார்த்திக் கோனே. கார்த்திக் ஃபோர்த் ஒன் உடம்பே பட்டுச்சு. கீப்பரே எடுத்து மடக்கி அடிக்க டாட் அகைன். வாய்ப்பில்லை. கடைசி 2 லாஸ்ட் 2 இதுவும் டாட்டுங்க. ஒரு பந்து வீச்சு. கண்டினியூஸா இது 4வது டாட்டா பதிவு பண்ணிட்டாரு. மீண்டும் டாட் பால். ஃபர்ஸ்ட் 5 பால் இங்க 1 ரன்ல தான் போட்டிருக்காரு கார்த்திக். கடைசி 1 நல்லா போட்டிருக்காருங்க. லைனா பிடிச்சி போட்டிருக்காரு. இந்த நாட்டோட இந்த ஒரு சூப்பரா போட்டு கொடுத்திருக்காரு கார்த்திக். நல்லா போட்டு கொடுத்திருக்காரு. 1 ரன்ல போட்டு கொடுத்திருக்காருங்க. எக்ஸலென்ட் ஓவர் முடிவெற்ற வேளையில் 1 விக்கெட் இழப்பிற்கு 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 2 ஓவரோட ஸ்கோர் 5. ஸோ அதற்கான இழந்த விக்கெட் 1. நல்ல ஒரு காரைக்குடி 5 பால் டாட் பால். சாரி டார்கெட் 19. நான் மாற்றி சொல்லிட்டேன். பவுலர் 6. ஷாட்டுங்க. பால் நல்லா தெரிஞ்சிச்சு. எடுத்து அடிச்சாரு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இங்கே ஒரு மேக்ஸிமம் 3வது ஓவர் ஃபர்ஸ்ட் பாலையும் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. 6 கொண்டு வந்துட்டாரு என்ஜிஓ சிவா. செகண்ட் ஹாஃப்ல வர முதல்ல 6. ரிமைனிங்ல பாலுக்கு 8 தேவை. செகண்ட் ஒன் சிறந்த முறையில் ஆஃப் கிட்ட தான் போயிருக்கு. ஆப்ஷன்ஸ்ல ஆட பார்த்தாருங்க. நல்ல ஒரு கேட்ச். 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் அடுத்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. மழை வர்ற மாதிரி இருக்கு. அஜய் நியூ பேட்ஸ்மேன் 2 டவுன் பேட்ஸ்மேன். கட் பண்ணிட்டு கட் செய்யப்பட்ட பந்து ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. இன்னும் பவுன்ஸ் ஆயிடுச்சு. கீப்பர் மிஸ் பண்ணி இங்க ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. ஸோ டாட் பால் கண்டிப்பா முறையில் 1 ஓட்டங்கள் மட்டும் பிடிச்சிருக்கணும். நீங்க பைஸ்ல ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. சிறந்த முறையில் ஆஃப் திசையில் கட் செய்யப்பட்ட பந்து ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. மட்டுமே ஒனமலைடு ரீபால். சிறந்த முறையில் ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன் அவுட் ஆன் 2 ரன்னுக்கு முயற்சி. நோட் மிஸ். இங்க பேக்கப் இல்ல. பேக்கப் மிஸ் பண்ணி ஓவர் த்ரோ என்கிற முறையில் 3 ஓட்டங்கள். 4 ரன்னுக்கு ஒரு முயற்சியா இருக்கு. ஆனா இங்க ஓவர் த்ரோலே மொத்தம் 4 ரன் ஓடியே எடுத்திருக்காங்க. 4 ஓடி எடுக்கப்பட்ட 4. ஸோ இந்த நாளோட இந்த மேட்ச் இங்க முடிவுக்கு வந்துருச்சுங்க. கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த மேட்ச் இங்க தினேஷ் மெமோரியல் காரைக்குடி. இந்த மேட்ச் தினேஷ் மெமோரியல் காரைக்குடி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் 1 பை தினேஷ் மெமோரியல். நல்ல பிளேயிங் இங்க 2 டீமே.